குரோம்பேட்டையில் தமிழ்நாடு வணிகர் சங்கங்களின் பேரவை சார்பில் செங்கல்பட்டு மாவட்ட பொதுக்குழு கூட்டம் நடைபெற்றது. செங்கல்பட்டு மாவட்டம் பல்லாவரம் அடுத்த குரோம்பேட்டையில் தமிழ்நாடு வணிகர் சங்கங்களின் பேரவை சார்பில் செங்கல்பட்டு மாவட்ட பொதுக்குழு கூட்டம் மாவட்ட தலைவர் இமானுவேல் ஜெயசீலன் தலைமையில் நடைபெற்றது. பொதுக்குழு கூட்டத்திற்கு தமிழ்நாடு வணிகர் சங்கங்களின் பேரவையின் மாநில தலைவர் டைமண்ட் ராஜா வெள்ளையன் கலந்து கொண்டு வணிகர்கள் அனைவரும் ஒற்றுமையுடன் இருக்க வேண்டும், எந்த பிரச்சனை வந்தாலும் ஒன்றிணைந்து போராட வேண்டும் எனவும், எந்த பிரச்சனையாக இருந்தாலும் நிகழ்ச்சியாக இருந்தாலும் நான் உங்களுடன் இருப்பேன் என்றும், வருகின்ற மே 5ஆம் தேதி நடைபெறும் மாநாட்டில் ஆடம்பர செலவை குறைத்துக் கொள்ள வேண்டும் என மாநாடு குறித்து பல்வேறு ஆலோசனைகளை வழங்கினார். இதில் பொதுச் செயலாளர் MA கிச்சா ரமேஷ், பொருளாளர் G ஹரிகிருஷ்ணன், அவைத்தலைவர் K தேவராஜ், அமைப்பாளர் பாலகிருஷ்ணன், மாவட்ட செயலாளர் உமாபதி, பொருளாளர் கார்த்திக், செங்கல்பட்டு மாவட்ட இளைஞரணி தலைவர் மற்றும் மாநில செயற்குழு உறுப்பினர் அருண், மாநில செயற்குழு உறுப்பினர் முத்து மற்றும் மாவட்ட கிளைசங்க நிர்வாகிகள் ஏராளமானோர் கலந்து கொண்டனர். ஐயா வெள்ளை இப்படிதான் அவருக்கு இருக்கிற அந்த உணர்வு நம்ம அத்தனை பேருக்கு இருக்கணும்ல, இருக்கும். இதை நம்ம எப்படி காட்டணும்? வான வேடிக்கை வெடிச்சு காட்டணுமா? நம்ம ஒத்துமை தாங்க. நம்ம அத்தனை பேரை ஒற்றுமையா இருந்தோம்னா நம்மளை விட மிகப்பெரிய பலம் யாருமே கிடையாது. இப்ப இந்த ஆண்டு எல்லாராலையும் நம்ம பேசப்படுறோமா இல்லையா? என்ன பாருங்களேன், இப்ப அந்த கூடுவாஞ்சேரி அந்த எந்த ஊர்ல போலீஸ் சார் கத்தியை காமிச்சு ஒரு பையன் மத்தியம் தானே எங்க ஊரப்பாக்க சங்கத்தில் இல்ல அங்க இல்ல முன்னூத்தி இப்போ அது உங்களது சம்பவம். ஊரப்பாக்க சங்கத்தில் இப்போ அகரம் கூடுவாஞ்சேரி வேகணும் இல்லை ஒரு பையன் வந்து கத்தியை காமிச்சு இருக்கட்டும் பரவாயில்ல, ஏதோ ஒரு ஊரு அது கூட்டுங்க கேட்கல. அவங்க கத்தியை காமிச்சு ஒரு பையன் வந்து அந்த கடைக்காரம்மாவை வெளியே வாங்குறான், கத்தியில் குத்து பண்ணுறான். ஆனால் அந்தம்மா தைரியமாக அதை ஃபோட்டோ வீடியோ எடுத்து வெளியிடுறாங்க. அது டிவியில் வருது. அது ஃபுல்லாக வந்து கெஞ்சா அடிக்கிற பசங்க. அது ஏரியா அந்த மாதிரி ஏரியாது, உள்ளே போனால் வெளியே வர முடியாது. அப்போ அந்த இடத்துக்கு நேரடியாக போகணும்னு நான் சொல்கிறேன். அப்போ ஒரு சிலர் என்ன சொல்கிறாங்க, அது உள்ளே போனால் பிரச்சனை, வெளியே வர முடியாது, நம்ம நேராக காவல் நிலையத்துக்கு போயிட்டு அவங்களுக்கு தகவல் சொல்லிட்டு போகலாம். அதுக்கு நான் தலைவராக இருக்கணும்? ஐயா எல்லாரும் என் கூட வாங்க. நிர்வாகத்தில் பொறுப்பில் இருக்கிறவங்க அத்தனை பேரும் வரணும். ஒரு சிலர் சொல்லுவாங்க, என்னப்பா இது அவங்க அப்பாவாவது பரவாயில்ல, அவங்க அப்பாவோட ரொம்ப இதுவாக இருக்காரு. அமைப்புனா அதாங்க அமைப்பு. எல்லாரும் வாங்க, நான் வரேன். உங்கள் மேலே ஒரு அடி விடாது, அது என் பொறுப்பு. நேராக அந்த இடத்துக்கு ஸ்பாட்டுக்கு போகணும். என்ன நினைப்பலாம்? ஸ்பாட்டில் போய் நின்னாங்க. அவங்க எல்லாத்துக்கும் ஒரே ஆச்சரியம், அங்கே இருக்கிறவங்களெல்லாம் ஒரே பரபரப்பா. அப்படி இருந்தோம் ஒரு 2 பசங்க ஊயின்னு வந்தாங்க. அதையும் நானே பண்ணலாம், கைக்கு போ அப்படின்ட்டு.
சொல்கிறேன். அதற்கப்புறமா தான் காவல்துறை வருதாங்க. வந்து நீங்கள் ஏன் அங்கே போனீங்க, நீ வாயா இங்க. அப்புறம் அவங்களை பிடிச்சி உள்ளே போட்டாங்க, குண்டாசில் போட்டாங்க. போன ஆண்டு இந்த கூடுவாஞ்சேரியில் கடையில் பூந்து அம்மா மகன் அவங்க ஒய்ஃபு எல்லாரையும் வெட்டுறாங்க. காலையில் போய் நிற்கிறேன், கடை முழுக்க ஒரு ரத்த வாடை. உங்கள் வருதுன்னு அங்கேயும் போன நேரம் அங்கே இருக்கிற காவல்துறை அதிகாரி அங்கே இருக்கிற சங்கத் தலைவருக்கு ஃபோன் பண்ணி, யோ வெளியே வாயா, எங்கே அங்கே போனீங்கன்ட்டு அவர் அதட்டார். அப்போ ஒரு தலைவரை ஒரு காவல்துறை அதிகாரி மிரட்டும் போது நான் ஒரு மாநில தலைவராக இருந்தேன், எதுக்கு இருக்கணும்? அதுக்கு இல்லாமல் நான் முதல் தூக்கு மணி சாகணும்.